டன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்றது, அண்ட் தென் மார்ஜினல் ரிலீஃப், அண்ட் தென் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். ஸோ சில அந்த 112A, 112 111A இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லாப் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இங்க சர்சார்ஜ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ளிகபிள் ஆகாதுன்னு பார்த்தோம். வேற என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ரிபேட் கால்குலேஷன்ஸ் பார்த்தோம். நியூ டாக்ஸ் ரெசிப்ட்க்கும் ஓல்ட் டாக்ஸ் ரெசிப்ட்க்கும் உள்ள மார்ஜினல் ரேட்டும் பார்த்தோம். அதாவது சாரி மார்ஜினல் ரிலீஃப் பார்த்தோம். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினல் ரிலீஃப் வந்து சர்சார்ஜுக்கு கூட தான் அப்ளிகபிள் ஓல்டு ரெஜிம் படி. பட் நியூ ரெஜிம் படி இங்க என்ன கொடுத்துருக்கான் 7,27,770 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு ரிபேட் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம். நார்மலாவே ரிபேட் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதையும் பார்த்தோம் இல்லையா? டோட்டல் இன்கம் இவ்வளவு எக்ஸீட் ஆகலாம். ஓகே. ஸோ சாரி ரிபேட்ல மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தோம். ஓகேவா? டன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த கேஸ் 4 இருக்கு இல்லையா? இந்த கேஸ் 4 ஒன்று போட்டுட்டு 1 crore 1 lakh இதுக்கு எப்படி வந்து சர்சார்ஜ் வந்து கால்குலேட் ஆகுது, மார்ஜினல் ரிலீஃப் நம்ம எப்படி இதுக்கு அலோகேட் பண்றோம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து ஃபர்தரா வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து மூவ் பண்ணுவோம். ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த ஒர்க் அவுட் பண்றதுல இல்ல சம்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இப்பயே கேளுங்க. நம்ம இப்பயே ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் உள்ள போவோம். ஓகே. டன். ஸோ அங்க கொடுத்துருக்க சம் படி surcharge and margin relief இல்லையா? ஓகே. ஸோ அந்த கேஸ் 4 இல்லையா? கேஸ் 4ல கொடுத்துருக்க இன்கம் படி நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் அப்படின்னா 1 crore 1 lakh. This is income. And then you take is the 42 years old. So then it comes under old slab rate. ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ஸ்லாப் ரேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2,50,000 வரைக்கும் நில்லு. $2,50,000 வரைக்கும் நில். நெக்ஸ்ட் 2,50,000 to 5 lakhs. That is 2,50,000 into 5%. So 12,500 அப்படின்னு வரும். Then 5 lakhs to 10 lakhs. இங்க வந்து 5 lakhs இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு 20%, 1 lakh. Good morning, good morning. Good morning, good morning, பாலா. ஓகே. கொஞ்சம் இது உங்களுக்கு புதுசா இருக்கும் ஸ்லாப் ரேட்டு. ஓகேங்களா? ரெண்டு பேருக்கும். அண்ட் தென் ஜஸ்ட் வந்து பாருங்க. பார்த்துட்டு நான் உங்களுக்கு கிளாஸஸ் ஷேர் பண்றேன். யூடியூப்ல இருக்க கிளாஸஸ். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட். பட் இப்போதைக்கு இதை பார்த்தா உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த ஒரு சம் முடிச்சதுக்கு அப்புறம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. பிஃபோரா இருக்க கிளாஸஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மோர் தென் 10 lakhs இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30% பார்த்தோம் இல்லையா? இங்க மோர் தென் 10 lakhsல எவ்வளவு இருக்கு? ஸோ 10 lakhs போச்சுன்னா 91 lakhs இருக்குமா? கரெக்டா? 90 lakhs, 10 lakhs, 10 lakhs, 1 lakhs. ஓகே டன். இன்டூ 30%. எவ்வளவு வருது? 91 lakhs into 30%. 27,30,000. 27,30,000. Done. So tax liability, which means tax liability before surcharge. ஏன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி இங்க தெரிஞ்சிருச்சு
இன்கம் வந்து மோர் தென் 50 lakhsல இருக்கு. அப்போ சர்சார்ஜ் வந்து அப்ளிகபிள். ஓகேவா? இப்போ இது மொத்தம் ஆட் பண்ணோம்னா 27, 28 lakh 30, 28 lakh 42,500. ஸோ சர்சார்ஜ் அப்படிங்கிறது டாக்ஸ் ஆன் டாக்ஸ் இல்லையா? இதுல தான் சர்சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இதுல வந்து சர்சார்ஜ் நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா இது என்ன ஸ்லாப் குள்ள விழுகுதுன்னு பாருங்க. அப் டு 50 lakhs வரைக்கும் நில்லு சர்சார்ஜ் பொறுத்த வரைக்கும். 50 lakhsல இருந்து 1 crore வரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ்ப்பா? 5 ஆ 10 ஆ? 10ண்ணா. 10%. 1 crore to 2 crore இதுக்கு 15 ஆமாண்ணா. அடுத்து 25, அடுத்து 37, கரெக்டா? ஸோ 15% வந்து நம்ம எடுக்கணும். இன் கேஸ் இந்த 1 lakh இங்க இருக்கு இல்லையா, இந்த 1 crore 1 lakhல நான் இந்த 1 lakh மட்டும் சம்பாதிக்காம இருந்திருந்தால் எனக்கு எவ்வளவுதான் வந்திருக்கும்? 10% தான் வந்திருக்கும். ஓகேவா? நான் 1 lakh எக்ஸ்ட்ராவா சம்பாதிச்சதுனால 10ல இருந்து நான் 15% ஸ்லாப்குள்ள போறேன். டன்னா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 28,42,500 இதுல வந்து 15%, அதாவது பிரசன்ட் அப்ளிகபிள் சர்சார்ஜ் எவ்வளவு வரும்? 4,26,375ண்ணா. 4,26,375. ஆச்சா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம்னா டாக்ஸ் லயபிலிட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சிருமா? டோட்டல் டாக்ஸ் லயபிலிட்டி 32,68,875. 875. டன். ஸோ இப்போ வந்து நான் இந்த 1 crore 1 lakhக்கு நான் வந்து கால்குலேட் பண்ணிட்டேன். இன்கேஸ் நான் வந்து 1 crore தான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு 10% ஸ்லாப்குள்ள தான் விழுகும். 10% ஸ்லாப்குள்ள விழுகுது அப்படின்னா 28,42,500 இன்டூ 10% ஸ்லாப்குள்ள வரேன் அப்படின்னா அப்போ 284,250. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? கரெக்டா? 31,26,750. கரெக்ட்ண்ணா. டன். இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எடுங்க. இதுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் 1,42,125ண்ணா. 1,42,125, which means இது வந்து டிஃபரன்ஸ். இது டிஃபரன்ஸ் வந்து என்ன டிஃபரன்ஸ்? இது டாக்ஸுக்கான டிஃபரன்ஸ். என் இன்கம்கான டிஃபரன்ஸ் என்ன? இங்க 1 crore எடுத்திருக்கேன், இங்க 1 crore எடுத்திருக்கேன், இங்க 1 crore 1 crore 1 lakh எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ எனக்கு இது டாக்ஸ் டிஃபரன்ஸ். எனக்கான இன்கம் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேல போய்க்கிறேன். ஏன்னா உங்க பிடிஎஃப் கட் பண்ணும்போது அதெல்லாம் கட் ஆயிருது இல்லையா? சோ இன்கம் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1 crore ஒன்னு எடுத்தேன், 1 crore 1 lakh ஒன்னு எடுத்தேன். ஸோ டிஃபரன்ஸ் எனக்கான இன்கம் டிஃபரன்ஸ் 1 lakh தான். இப்போ விஷயம் என்னன்னா நான் 1 lakh தான் எக்ஸ்ட்ராவா சம்பாதிச்சிருக்கேன். அந்த 1 lakh நான் எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கிறதுக்கு 1,42,000 நான் டாக்ஸ் கட்டணும். அதாவது நான் சம்பாதிச்சதை விட டாக்ஸ் ஜாஸ்தியா கட்டுறேன். ஆப்வியஸ்லி உங்களுக்கு இங்க என்ன தெரிஞ்சிருச்சு அப்போ? marginal relief is applicable. Marginal relief is applicable. தென்னா நார்மலா நம்ம மார்ஜினல் ரிலீஃப் கால்குலேட் பண்றோம் அப்படின்னா சர்சார்ஜ் இல்லாம ஒன்று கால்குலேட் பண்ணுவோம், சர்சார்ஜோட ஒன்று கால்குலேட் பண்ணி அது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். பட் இங்க வந்து காமனா வந்து பாத்தீங்கன்னா சர்சார்ஜ் நம்ம கம்மியா பண்ணாலுமே, அதாவது 1 crore நம்ம சர்சார்ஜ் எடுத்தாலுமே நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் வரப்போகுது. இங்க நான் பண்ணிருக்கேன் இல்லையா? சர்சார்ஜ் நம்ம கம்மியா பண்ணாலுமே நம்மளுக்கு இங்க இந்த ஆன்சர் தான் வரப்போகுது, ரைட்டா? சோ அப்போ இதுக்குமான டிஃபரன்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். டன்னா?
நம்ம டேரக்டா இன்கேஸ் வந்து அந்த 50 லேக்ஸ்ன்றதுனால நம்ம சர்ச்சார்ஜ் இருக்காம ஒன்று கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணி டிஃபரன்ஸ் இருக்கும் சர்ச்சார்ஜோட சேர்த்து. பட் இங்க வந்து ரெண்டுத்துக்குமே சர்ச்சார்ஜ் தான் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா 1 crore இருந்தாலும் சர்ச்சார்ஜ் அப்ளிகபிள், 1 crore மேல இருந்தாலும் சர்ச்சார்ஜ் அப்ளிகபிள். அந்த பெர்சன்டேஜ்ல மட்டும் தான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வரும். ஓகே. ஸோ இப்போ மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னா கால்குலேட் பண்றோம்னா 2,50,000 வரைக்கும் நில்லு. அகைன் 2.5 to 5 லேக்குக்கு வந்து 5% 12,500 பிளஸ் வந்து 5 to 10 லேக்குக்கு வந்து 20% 1 லேக்கு. இப்போ 10 லட்சத்துக்கு மேல எக்ஸஸ் எவ்வளவு இருக்குன்னா 90 லேக்ஸ் தானே இருக்கு. இங்கே மிஸ்டேக் ஆயிருக்கு இல்லையா? இன்டூ 30% இல்லையா? ஓகே 9 3 சார் 27 லேக்ஸா? ஸோ 27 28 லேக் 12,500 இதுதான் வந்து டாக்ஸ் லயபிலிட்டி. இப்போ இது கூட சர்ச்சார்ஜ் எவ்வளவு ஆட் ஆகும்னா 10% ஆட் ஆகும். 281,250 05739. ஸோ 30 லேக் 93,750 வந்துருச்சா? டன்னு. இதுதான் வந்து விச் மீன்ஸ் சர்ச்சார்ஜ் தான் வித்தவுட் 15% சர்ச்சார்ஜ். ஓகே. நம்ம இந்த இன்கம்க்கும் அந்த இன்கமுக்கும் தான் டிஃபரன்ஷியேட் இருக்கணும். இப்போ அந்த இன்கம் எவ்வளவு வந்துச்சு நம்மளுக்கு 32,68,875 வந்துச்சு இல்லையா? ஸோ நம்ம அந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணுமோ அதே மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். அந்த சம்ல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம்? அந்த ரெண்டு இன்கமுக்குமான டிஃபரன்ஸ் எடுத்தோமா? அதே மாதிரி சேம் இந்த ரெண்டு இன்கம்க்கான டிஃபரன்ஸ் எடுங்க. 32,68,875 மைனஸ் 30,93,750 எவ்வளவு வருது இதுக்கு? 32,68,875 minus 30,93,750. So 175,125. Obviously அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 175,125 மைனஸ் நம்மளுக்கு எக்ஸஸ் ஆயிருக்க இன்கம் எவ்வளோ 1 lakh. கரெக்டா? 75,125. So this is your applicable marginal relief. So here also applicable marginal relief came. ஓகே வாடாமா? பாத்தியா எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோன்னு? ஸோ அப்போ கவனிக்கணும். நம்ம வந்து இந்த இடத்துல மிஸ்டேக் வந்து டைரக்டா எங்க தப்பு பண்ணோம்னா இந்த ஏரியால தப்பு பண்ணிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? மார்ஜினல் ரிலீஃப் ஓகே வாடாமா? ஓகேண்ணா. ஓகே ரடன். அப்போ கொஞ்சம் பாருங்கடா உஷாரா. இப்ப பாத்தீங்களா? அதாவது ஒரு ஃப்ளோல கால்குலேட் பண்ணும் போதே நம்ம டைரக்டா இந்த 28 லேக் தூக்கி இங்க போட்டு 10% எடுத்துட்டு முடிச்சுட்டு இருக்கோம். கடைசியில ஆன்சர் மட்டும் தான் அவன் செக் பண்ணுவான். இந்த மாதிரி தான் தப்பு பண்ணுவோம் டாக்ஸ்ல. ஓகேவா? இப்போ ஓகே. பட் ஆனா கொஞ்சம் போக போக வந்து எங்க அந்த மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்றத இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க போடும் போது உங்களுக்கு தெளிவாயிரும். ஓகேவா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? யாருக்காவது எங்கேயாவது டவுட் இருக்கா இதுல? வெரைட்டி ஆஃப் த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் அடுத்து என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா ஆன்சர் வரலன்னா இந்த 75 வந்து 70% டிவைட் பை போட்டு ஆன்சர்ல இருந்து கொஸ்டின் வர வச்சிருப்பேன். கொஸ்டின் கரெக்டா வந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம். ஸோ புக்ல தப்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நான் அதுக்கு போயிருப்பேன். அதுக்கு பிஃபோரா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருக்கோம் நம்ம வந்து ஒரு ரீசெக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுல. ஓகேவா? டன்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுல? மூவ் பண்ணலாமா நெக்ஸ்ட்டுக்கு? ஓகே. யாருக்கும் எந்த டவுட்ஸ் இல்லைல்ல? ஓகேண்ணா. ஓகே டன். டன்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ அப் டு திஸ் வந்து நம்ம கம்பெனிக்கு எப்படி டாக்ஸ் பண்ணணும் இதெல்லாம் நேற்று பார்த்தோம். அதே மாதிரி 2021-22 ஃபினான்ஷியல் இருக்கா 25%, 30, 40, 5 to 12, 17 இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணணும். மெமரைஸ் பண்ணணுன்றதை தாண்டி இதெல்லாம் நீங்க வந்து ஒரு A4 ஷீட்ல எழுதி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட வால்ல. அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்டிக்கி நோட்ஸ்ல குட்டி குட்டியா இந்த மாதிரி இதெல்லாம் தான் எழுதி வைக்கணும். எத்தனை பர்சன்டேஜ், மார்ஜினல் ரிலீஃப் எவ்வளோ, சர்ச்சார்ஜ் எவ்வளோ, ஸ்லாப் ரேட் எவ்வளோ, இதெல்லாம் வந்து நீங்க குட்டி குட்டி ஸ்டிக்கி நோட்ஸ்ல எழுதி நீங்க மோஸ்ட்லி எங்கெங்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவீங்களோ உங்களோட கண்ணாடி பார்ப்பீங்களா, நிறைய கண்ணாடி பார்க்குற பர்சனா கண்ணாடியோட ஒட்டிக்க. வேற எங்க நீங்க நிறைய மோஸ்ட்லி உங்க வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ற ஏரியால
இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டிக்கி நோட் மாதிரி எடுத்து அங்க ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? எழுதி நீங்க எப்பப்பெல்லாம் அங்க போறீங்களோ ஒன்ஸ் நீங்க அதை போய் பார்த்துட்டு ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு வந்தாலே போதும். அது மறுபடியும் ரீகால் ஆயிட்டே இருக்கும். ஓ இதுக்கு இத்தனை பர்சன்டேஜ், இதுக்கு இத்தனை பர்சன்டேஜ், இதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ட்டு ரீகால் ஆயிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. A4 ஷீட்டை எடுத்து நம்ம என்னென்னலாம் பண்ணமோ ஜஸ்ட் அதெல்லாம் எழுதி A4 ஷீட்ல எழுதி ஒட்டுறதுனாலும் ஓகே. உங்க வீட்டோட செவுத்துல ஒட்டுறதுனா ஜஸ்ட் டேப் போட்டு ஒட்டுங்க. கம்மு ஊத்தி பின்னாடி மொத்தமா ஒட்டி பெயிண்டோட வர வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் அப்பா திட்டுவாங்க. ஜஸ்ட் ஒரு செல்லோ டேப் மாதிரி போட்டு மேல ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நீங்க எப்பப்பெல்லாம் போறீங்களோ அப்பெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி அது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணோம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா டாக்ஸ் வந்து ஈஸியா மெமரைஸ் ஆகிட்டே இருக்கும். டே டு டே நீங்க இதை பண்ணிட்டே இருக்க. ஓகேவா? மறந்துடாதீங்கன்னா அது கண்டிப்பா பண்ணுங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே டன். ஸோ இட்ஸ் நியூ இப்போ வந்து இது யார் புதுசா பார்த்தாலும் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இட்ஸ் நியூ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். எப்படி நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இந்தியாவில் இருந்தா இட் மீன்ஸ் இந்தியன் சிட்டிசன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? பட் சிட்டிசன்ஷிப் வேற, ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் அப்படிங்கிற அந்த டாபிக் வேற. ஓகேவா? ஏன்னா இந்தியா சிட்டிசன் இல்லைனாலுமே அவங்களும் இந்த ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட்ல வருவாங்க. விச் மீன்ஸ் வேற யாராவது ஃபாரினர்ஸ் இருந்தாலும் இவங்க ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் அப்படின்ற அந்த கான்செப்ட் குள்ள வருவாங்க. ஓகேவா? பட் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா அவங்க இந்தியன் பர்சனா மட்டும்தான் இருக்க முடியும். வேற யாராவும் இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதுதான் சிட்டிசன்ஷிப்க்கும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் டிஃபரன்ஸ். ஓகே டன். வேற என்ன பெருசா சொல்லலாம்? ஓகே. ஏன் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம் அப்படின்னா இன் கேஸ் த பர்சன் இஸ் ரெசிடென்ட் then he or she need to pay tax. அடுத்து in case the person is not resident then he or she need to satisfy certain condition. Then only he or she need not to pay tax. So இந்த ரெசிடென்ட் அப்படின்ற அந்த இதுலயே, அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே ரெசிடென்ட் அப்படிங்கிறது ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரியும். இதை நான் படிக்கும் போது சொல்றேன். they also need to satisfy, இதுக்கு வந்து need to satisfy certain condition. ஏன் இந்த ஆர்டினரி ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் avail the tax benefit in certain cases. ஓகே. ஸோ நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சில டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் ஒரு சில சர்டன் கேசஸ்ல. அதுவும் நம்ம பார்ப்போம் பின்னாடி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ இவர் ரெசிடென்ட்டா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் படிக்கிறோம். இப்போ லெசன்ஸ் நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கு அப்படின்னா நான் இங்க பிறந்துட்டேன் அப்படின்னா சிட்டிசன்ஷிப். பட் ஆஸ் பர் டாக்ஸ் ஆக்ட், நான் எப்பவுமே டாக்ஸ் ஆக்ட் தனியா மென்ஷன் பண்ணுவேன் இல்லையா? ஆஸ் பர் டாக்ஸ் ஆக்டுக்கு நீ சிட்டிசனா இல்லையா அப்படிங்கிறதுக்கு டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதோ அந்த கண்டிஷனை தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். விச் மீன்ஸ் ரூல்ஸ் இட்ஸ் நாட் பி மாடிஃபைட், ரைட்? அந்த ரூல்ஸ் நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. அப்போ அவன் சொல்லியிருக்கிறத நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா then the person will become a resident, otherwise is non resident. ஓகேவா? டன். ஸோ டைரக்டா டாபிக் உள்ள போகும். ஸோ இந்த 182 இந்த டேஸ் கால்குலேஷன் வந்து உங்களுக்கு வந்து லாலையும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இம்பாக்ட் இருக்கும். லால வந்து உங்களுக்கு வரும் டைரக்டருக்கு அவங்க ரெசிடென்ட்டா இருக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். டன்னா. ஸோ வில் மூவ் டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். a person, யாரெல்லாம் பர்சனா இருக்க முடியும்? there are 7 types of person, already I told you, right? so 7 types of personsல ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் HUF வந்துருவாங்க. அடுத்து அந்த இண்டிவிஜுவல் HUF ரெண்டா பிரியும், ரெசிடென்ட் இன் இந்தியா, நான் ரெசிடென்ட் இன் இந்தியா. அந்த ரெசிடென்ட் இன் இந்தியாவே அடுத்து 2 பார்ட்டா போகும். என்ன 2 பார்ட்டா போகுது? ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா,
நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதர்ஸ். அதர்ஸ் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்றதான் மேஜரா இருக்கும். நான் ரெசிடென்ட் அப்படிங்கிறது எங்கேயாவது ஒரு ஃபியூ ஏரியால மட்டும்தான் அந்த மாதிரி வரும். ஏன் அப்படி அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நான் ரெசிடென்ட் எப்போ வரும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியர் அ டொமஸ்டிக் கம்பெனி. கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு எக்ஸ் லிமிடெட் ஆர் ஒய் லிமிடெட் இந்த மாதிரி கொடுப்பான். இது ரெசிடென்டா இருக்குமா நான் ரெசிடென்டா இருக்குமா உங்களோட தாட்ல இப்ப பார்த்த வரைக்கும்? ரெசிடென்ட். ஹவு? டொமஸ்டிக் கம்பெனி சொல்லியிருக்காங்க, அதனால ரெசிடென்டா இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா கம்பெனி வந்து நான் கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு வராது. நான் வந்து கொஞ்ச நாள் வந்து ஃபாரின்ல இருந்துட்டு வரேன், நான் கொஞ்ச நாள் யூஎஸ் போறேன், கொஞ்ச நாள் யூகேக்கு போறேன் அப்படின்னு வந்து கம்பெனியான வெளியே போக முடியாது. கம்பெனி ஆல்வேஸ் பீயிங் ரெசிடென்ட் ஒன்லி. அதாவது இந்தியன் கம்பெனி, பிகாஸ் நான் இங்க டொமஸ்டிக்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணதுனால அது டெஃபினட்டா அது ரெசிடென்டா மட்டும்தான் இருக்க முடியும். நான் ரெசிடென்ட்க்கு பேச்சே கிடையாது அந்த இடத்துல. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி உங்க கொஸ்டின்ல இப்படி கொடுத்துருவான், எக்ஸ் லிமிடெட் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவான். நம்ம பாடு போய் உட்காந்து மாங்க ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். ஆனா மேல பார்த்தா அங்க கம்பெனி இருக்கும், அது டைரக்டாவே ரெசிடென்ட் தான். ஓகேவா? சோ இந்த நான் ரெசிடென்ட் கேஸ் எப்போ வரும் அப்படின்னா ஃபாரின் கம்பெனி சர்வீஸ் நம்ம ஏதாவது ரெண்டர் பண்ணிருந்தோம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல தென் தட் கம்பெனி வில் பிகம் நான் ரெசிடென்ட். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் வரும். அண்ட் தென் இதுக்கு வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் பார்ப்போமான்னு கேட்டா அது நம்ம பார்க்கவே மாட்டோம். கம்பெனிஸ்க்கு அது கிடையவே கிடையாது, அப்ளிகபிளே ஆகாது. ஓகேவா? சோ இதுதான் மேஜர் பாயிண்ட். பர்சன்ஸ் அப்படின்றதுல 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வரானுங்க. அந்த 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ்க்குள்ள இவ்வளவு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. தேர் ஆர் 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ். நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல், HUF, ஃபர்ம், கம்பெனி, லோக்கல் அத்தாரிட்டி, AOP, BOI, ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். 7 பேர் வந்துட்டானா? ஓகே. சோ திஸ் ஆர் த 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ். இந்த 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். லெசன்ஸ் கொஸ்டினை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கொடுப்பான். ஓகேவா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அண்ட் HUFக்கு மட்டும் தான் இது அப்ளிகபிளே ஆகுது, ஆர்டினரி நாட் ஆர்டினரின்னு. ஓகேவா? ஃபர்ம், கம்பெனி, லோக்கல் அத்தாரிட்டி, AOP, BOI, ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ஸ்க்குலாம் அந்த ஆர்டினரி நாட் ஆர்டினரின்றது அப்ளிகபிளே ஆகல. மத்த 5 பேருக்கு அது அப்ளிகபிளே ஆகல. அப்ப நீங்க இங்க என்ன பண்ணா 2, 5 அப்படின்னு போட்டுக்கணும். அந்த 5க்கு ஆர்டினரி ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் பார்க்கவே வேண்டாம். அந்த அந்த 5 பேரோட நேம்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகுது அப்படின்னா நீங்க இந்த ஸ்டெப்புக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? டன். சோ புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இன்னும் உள்ள போவோம். ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் இன்னும் உள்ள போகல. உள்ள போனதுக்கு அப்புறமா அது ரெசிடென்டா நாட் ரெசிடென்டா நான் சொல்றேன். இது வரைக்கும் ஓகே இல்லையா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஐ அம் மூவிங் ஃபர்தர். டன். சோ இப்போ வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்க சொல்றாங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜெனரல் பாயிண்ட்ஸ் சிலது வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் இது உள்ள போறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றோம். என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா டிஃபரெண்ட் ஃபார் ஈச் ப்ரீவியஸ் இயர், விச் மீன்ஸ் ஆனா இப்ப அவர் 2022ல ரெசிடென்ட் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னா அவர் 2023லயும் ரெசிடென்டா இருப்பாரா? 2021, 22, 22, 23 இப்படிதான் நீங்க படிக்கணும் டைரக்ட் டாக்ஸ். ஓகே, அப்போ இதுலயும் அவர் ரெசிடென்ட் தான். ஏன்னா நாங்க போன வருஷமே அவர் ரெசிடென்ட் நாங்க சொல்லிட்டோம். அப்ப இந்த வருஷமும் அவர் ரெசிடென்டா தான் இருப்பாரு சொல்ல முடியாது. அவர் திடீர்னு அந்த வருஷத்துல வந்து ஜாஸ்தியா யூஎஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஓகேவா? கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்க மாட்டாரு. சோ அப்ப என்னன்னா ஒரு ப்ரீவியஸ் இயருக்கு அவர் ரெசிடென்டா இருக்காருன்றத பேஸ் பண்ணி நீங்க அடுத்த ப்ரீவியஸ் இயருக்கு அவர் ஆமா அவர் போன வருஷமே ரெசிடென்டா இருந்தாரு, இந்த வருஷமும் அவர் கண்டிப்பா ரெசிடென்டா தான் இருப்பாரு அப்படின்னு நீங்க முடிவுக்கு வந்துடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா அகெயின் கால்குலேஷன் பண்ணணும். அகெயின் டேஸ் கால்குலேஷன் பண்ணணும். அவர் எவ்வளவு நாள் இந்தியால இருக்காரு அப்படின்ற அந்த டேஸ் கால்குலேஷன் நம்ம பண்ணிருக்கணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா சிங்கிள் ஸ்டேட்டஸ் ஃபார் ஈச் சோர்ஸ் ஆஃப் இன்கம், விச் மீன்ஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அமெரிக்கால ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா துபாயில ஏதோ ஒரு பிசினஸ், சம்திங் ஆயில் பிசினஸ் சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் இந்தியாவில் என்னோட ஓன் ஹவுஸ் இங்கே தான் இருக்கு, என்னோட ஓன் ஹவுஸ் இங்கே இருக்கு. அண்ட் தென் நான் வந்து 2023-24 இந்தியாவில தான் ரெசிடென்ட் ஆயிட்டேன் அப்படின்னா அப்போ நான் இங்க டாக்ஸ் கட்டணும். என்னென்ன சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்கு? அமெரிக்கால இருந்து எனக்கு இங்க இன்கம் வருது, துபாயில இருந்து இன்கம் வருது, இந்தியாவில சம்திங் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இங்க வந்து ஈச் சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கும் சிங்கிள் ஸ்டேட்டஸ் தான். நான் வந்து துபாய்க்கு நான் துபாயில தான் இருந்தேன், துபாயில என்ன ஒரு பர்சனா என்னால காட்ட முடியாது, அமெரிக்கால என்ன ஒரு பர்சனா காட்ட முடியாது,
இந்தியால அதாவது 3 பர்சனா என்ன தனித்தனியா பிரிக்க முடியாது. ஒரே பர்சனா போட்டுட்டு நான் இங்கதான் இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான் எங்க யூட்டிலைஸ் பண்றேன். சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான் இந்தியால தான் யூட்டிலைஸ் பண்றேன். இந்தியால தான் அதை கன்சியூம் பண்றேன். இந்தியா நாட்டுல இந்தியாவோட மண்ணில் நான் அதை கன்சியூம் பண்றேன். ஓகே, அமெரிக்கால நான் பண்ணல, துபாயில நான் பண்ணல, இந்தியால நான் இந்தியாவை யூஸ் பண்றேன். விச் மீன்ஸ் அப்படிதான் அதை சொல்ல முடியும் ஃபைனலா. இந்தியால கன்சியூம் பண்ணி இந்தியாவை நான் யூஸ் பண்றேன் அப்படின் போது டெஃபினட்டா அந்த இன்கம் இந்தியால டாக்ஸபிள் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன எடுத்துக்கலாம், ரிலீஃப் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்தியால டாக்ஸ் பே பண்ணிட்டேன், அதனால நான் இங்க ரிலீஃப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மற்ற கண்ட்ரில வந்து ரிலீஃப் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ சிங்கிள் ஸ்டேட்டஸ் ஃபார் ஈச் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கும் சிங்கிள் ஸ்டேட்டஸ் உங்க புக்ல கொடுத்துருக்கானா அந்த மாதிரி? யா, a person can have only one residential status for a previous year. That is, he cannot be resident from one source of income and non-resident for another source of income. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இங்க இப்போ இந்தியால இருந்து வர்றதுக்கு மட்டும் தான் நான் ரெசிடென்ட் அவரால் சொல்ல முடியாது. இப்போ துபாயில இருந்தாரு அப்படின்னா நான் ரெசிடென்ட் அப்படின்ற அந்த கான்செப்ட் உள்ள வரும். பட் நான் இந்தியால இருக்கேன், அது எனக்கு ரெசிடென்ட் இன்கம். துபாயில இருக்கிறதுலாம் நான் ரெசிடென்ட் இன்கம் அப்படின்னு வந்து அவரால் சொல்ல முடியாது. மூணுமே ஒண்ணுதான், சிங்கிள் ஸ்டேட்டஸ் தான் மூணுத்துக்குமே. புரியுதா? அதுதான் உங்க புக்ல இங்க அப்படி கொடுத்துருக்கான். திஸ் பாயிண்ட். ஓகே, அவரால் வந்து தனியா சொல்ல முடியாது இது வந்து வேற சோர்ஸ், இது வேற சோர்ஸ் அப்படின்னு அவரால் வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? அடுத்து என்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா, இம்பாக்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்க்கும் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ்க்கும் ஏதாவது இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவர் இந்தியன் சிட்டிசனாவே இருந்தாலும் அவருக்கு நான் ரெசிடென்ட் வரலாம். ஓகே, இஸ் a பர்சன், இது வரும், இஸ் a இந்தியன் சிட்டிசன் பட் இஸ் நாட் அ ரெசிடென்ட். இந்த கேஸ் வருமா அப்படின்னு கேட்டா எஸ், அப்சல்யூட்லி இது வந்து வரும். எஸ், கண்டிப்பா வரும். சிட்டிசன்ஷிப் வேற, ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் வேற, ரெண்டுத்தையும் போட்டு ஒன்னா குழப்பிக்க கூடாது. ஓகேவா? சோ சிட்டிசன்ஷிப்ல எந்த ஒரு இம்பாக்டுமே இருக்காது, ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ். அடுத்து கண்ட்ரி ஸ்பெசிஃபை. ஒரு பர்சன் 2 கண்ட்ரில கூட ரெசிடென்டா இருக்க முடியும். ஓகேவா? அதுக்கும் மாடிஃபைட் கண்டிஷன் இருக்கு, அதுதான் இங்க கொடுத்திருப்பான். a person can have same residential status in more than one country. அப்ப எந்த கண்ட்ரிலனா அவர் டாக்ஸ் பே பண்ணுவார் அப்படின்னா அதுக்கும் கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணாரு அப்படின்னா then he'll pay the tax, which means இந்த மாதிரி ஒரு மோர் தென் 2 கண்ட்ரில வந்து ரெசிடென்டா இருக்காரு அப்படின்னா அப்போ வந்து அவரோட சிட்டிசன்ஷிப்பை பார்ப்போம், அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்து அப்போ அந்த நாட்டுல நீங்க போய் டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சில பேர் உலக சுற்று வாலிபர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உலக சுற்று வாலிபர்கள்லாம் அவங்க எந்த நாடு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அதுல டாக்ஸ் வந்து பே பண்ண சொல்லுவோம். ஓகே, டன். ஸோ இவ்வளவு நாள் நான் வந்து ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ்னா என்னன்னு கூவி சொல்லிட்டேன். அது எப்படா கால்குலேட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் குள்ள இப்ப அடுத்த கொஸ்டின் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, முதல்ல அதுக்கு வா அப்படின்றீங்க இல்லையா. ஸோ எப்படி கால்குலேட் பண்றது? டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ். ஹவு டு டிட்டர்மைன் த ஸ்டேட்டஸ் த பர்சன் இஸ் ரெசிடென்ட் ஆர் நாட். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப் நல்லா பாத்துக்கோங்க. இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப் தான் கொடுத்துருக்கான். செக்ஷன் 6(1) என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகேவா? அவர் ரெசிடென்டா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? இஸ் சாட்டிஸ்ஃபைட் எனி ஒன், ஏதாவது ஒரு கண்டிஷன், ஃபாலோயிங் கண்டிஷன். ஓகேவா? கீழே வந்து 1, 2 இருக்கு. அந்த 2ல எனி 1 வந்து அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் தென் இஸ் பிகம் அ ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னவா? இஸ் இன் இந்தியா ப்ரீவியஸ் இயர் ஃபார் அ பீரியட் ஆஃப் 182 days ஆர் மோர். சி ஹியர் ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயர்ல 182 நாளைக்கு மேல இருந்திருந்தா அவரு ரெசிடென்ட். அது சொல்ற செக்ஷன் 6(1)(a). ஆர் நாட் அண்ட், ஆர் அங்க அண்ட் இல்ல ஆர் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் இஸ் இந்தியா ஃபார் அ பீரியட் ஆஃப் 60 days ஆர் மோர் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் அண்ட் 365 days ஆர் மோர் டியூரிங் 4 previous year. ஓகேவா? சொல்றேன் நான் என்னன்றத சொல்றேன். ஸோ தென் ஹில் பிகம் அ immediately preceding the relevant previous year, then he become a resident. இது சொல்ற செக்ஷன் 6(1)(c). ஆச்சா? tax point. Give conditions are alternative in nature. That is, as need to satisfy any one condition. இதுல ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அவரு ரெசிடென்ட் தான். ஓகேவா? நம்ம சம் பார்ப்போமா? ஸோ மிஸ்டர் யார சொல்லலாம், இந்த டைம் நவீன் மாட்டிக்கிட்டா. மிஸ்டர் நவீன், he was came to India
on 1/9/2023. Okay, to visit his own village, and he settled in India after and he settled in India from that date போட்டுக்கலாமா? அந்த நாள்ல இருந்தே அவர் வந்து அங்க செட்டில் ஆயிட்டாருன்னு. and he stayed நே போட்டுக்கலாம். ஏன்னா and he not get back to outside India. இப்படி வேணா சொல்லலாமா? அவர் இந்தியா விட்டு வெளியே போல. then India, you need to calculate his residential status for the year 2024. இப்படி கொடுப்போமா என்னன்னா 2023-24. ரைட். இப்போ இது கொஸ்டின் பா, இதுக்கு இப்போ ஆன்சர் டன்னா. ஸோ நவீன் வந்து he was came to இந்தியா, அவர் இந்தியாக்குள்ளேயே எப்போ வராரு அப்படின்னா 1/9/2023. பட் இதுக்கு பிஃபோரா இருக்க டீடைல்ஸ் நம்ம கிட்ட இல்ல. ஓகேவா? மேபி நவீன் வந்து இந்தியன் சிட்டிசனா கூட இருக்கலாம், அவர் எப்போ இந்தியா விட்டு வெளியே போனாரு அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்ம கிட்ட இல்ல. ஆனா அவர் எப்போ இந்தியாக்குள்ள வந்தாருன்றதுக்கான டீடைல்ஸ் இருக்கு. மைட் பி அவர் இதுக்கு முன்னாடி இந்தியாக்கே வந்ததில்ல, இப்பதான் இந்தியாவுக்கு வராரு அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். சோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. அதாவது அப்பாச்சர் டிபாச்சர் ரெண்டு நீங்க சொல்வீங்க, இந்த ட்ரெயின் ஏறும் போது இறங்கும் போது கூட அப்பாச்சர் டிபாச்சர் வரும் இல்லையா? சோ அந்த மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட் ஆயிருக்காரு இந்தியால வந்து 1/9/2023, which means செப்டம்பர் மந்த். கரெக்டா? சோ இப்போ வந்து இவருக்கான ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் இந்த வருஷத்துக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க, 2023-24 கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிச்சு சொல்லுங்க ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ். ஸோ அசஸ்மெண்ட் இயர் வந்து 2023-24னா ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும்? 2022-23 இருக்கும். ஆப்வியஸ்லி இந்த ப்ரீவியஸ் இயர்ல அவர் இந்தியால இருந்தாரா? இஸ் இன் இந்தியா? இல்ல ப்ரோ. புரியலையா? இல்ல. நான் என்ன தெளிவா இல்ல. 1/4/2022 to 31/3/2023. ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் இயர்க்கான அப்ரிவேஷன் இதுதான், 31/3/2023. இதோட இந்த ப்ரீவியஸ் இயர் முடியுது. புரியுதா? ப்ரீவியஸ் இயர் பாத்துக்கங்கடா, மேல இருக்கிறது அசஸ்மெண்ட் இயர். ஓகே, அப்ரிவேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன், விச் மீன்ஸ் ஏப்ரல் டு மார்ச். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு நியூ இயர் வந்து ஏப்ரல் டு மார்ச் தான். உங்களுக்கு புத்தாண்டு அப்படின்னு வந்தா அது ஏப்ரல் டு மார்ச் தான் புத்தாண்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஏப்ரல் டு மார்ச் அப்படின்னும் போது இது 1/4/2022 to 31/3/2023 இப்படிதான் வரும் உங்களுக்கான ஃபினான்ஷியல் இயர். கரெக்டா? ஸோ ஃபினான்ஷியல் இயர் இப்படி வருது அப்படின்னா அவங்க வந்ததே எப்பதான் வந்திருக்காங்க உள்ள? செப்டம்பர் மந்த் தான் வந்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் மார்ச்லயே முடிஞ்சு போச்சு. அப்ப அவர் ப்ரீவியஸ் இயர்ல இந்தியால இருந்திருக்காரா அப்படின்னு கேட்டா கிடையாது, நோ. அப்ப அவர் ரெசிடென்டான்னு கேட்டா கிடையாது, நான் ரெசிடென்ட். ஆன்சர் நான் ரெசிடென்ட். இன்கேஸ் இதே கொஸ்டின் 2024-25 மாறுதுன்னு வச்சுப்போம். இப்போ உங்க ஆன்சர் எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா 2024-25 அசஸ்மெண்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர் ஈக்குவல் டு 2024-25. அப்போ ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும் அப்படின்னா 1/4/2023 to 31/3
ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும் அப்படின்னா 1/4/2023 to 31/3/2024 இப்படி இருக்குமா? இதுதானே ப்ரீவியஸ் இயர். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயருக்கு தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அவர் எப்போ வந்திருக்காரு உள்ள? செப்டம்பர் 1. அப்ப நீங்க எதுல இருந்து எது வரைக்கும் எடுக்கணும்? செப்டம்பர் 1/9/2023 to இங்க பாருங்க, இதுக்கு நான் இங்க மாத்திருக்கேன், to 31/3/2024 எத்தனை டேஸ் வரும்? ஆல்மோஸ்ட் செப்டம்பர்ல 183ண்ணா. 180. இந்த டேட்டும் கன்சிடர் பண்ணோம். 1ஆம் தேதியும் சேர்த்து கன்சிடர் பண்ணோம். திஸ் இஸ் யுவர் டிபார்ச்சர் டேட். அப்போ செப்டம்பர்ல 30, செப்டம்பர், ஆகஸ்ட்ல 31, ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரா? நான் யோசிக்கிறேன், என்னடா இது செப்டம்பருக்கு அப்புறம் ஆகஸ்ட் வருதுன்னா ஜூலைல 2/30 வருது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப்ரவரி, கீழே எழுதிக்கிட்டா ஃபெப்ரவரி 28, மார்ச் 31. எவ்வளவு சொன்னீங்க? 183. ஆட் பண்ணுங்க. February 29 வரும். ஓ, லீப் இயர் அது? ஆமாண்ணா. ஓகே, 24 அதான். ஓகே டன். ஸோ February 29. இதையும் கொஞ்சம் கவனிக்கணும். 213 வருதுண்ணா. 213. மார்ச் ஆட் பண்ணா 213 வருதுண்ணா. மார்ச் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 213. 213. ஏன்டா வேற யார் ஆன்சர் 183 சொன்னது? அண்ணா அது மார்ச் ஆட் பண்ணாம ஃபெப்போட 29ஓட ஆட் பண்ணா 183 கரெக்டா வருது. ஓகே டன். அப்போ மார்ச்சும் சேர்க்கணும். அதாவது அப் டு மார்ச் வரைக்கும், அந்த ப்ரீவியஸ் இயர்னா அவர் வந்ததுல இருந்து அந்த மார்ச் வரைக்கும் இருக்கிறது தான் ப்ரீவியஸ் இயர். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 1213 அப்படின்னு வந்திருக்கு. நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன், ஒரு கண்டிஷன் 182 டேஸ் கண்டிஷன், இன்னொரு கண்டிஷன் 60 டேஸ் கண்டிஷன், பிளஸ் 365 டேஸ் ஆர் மோர் இன் immediate preceding previous year, preceding for previous year. Okay, immediate preceding for previous year. இது ரெண்டு கண்டிஷன் தானே நம்மளுக்கு. சோ இதுல ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இவர் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. என்னது? 182 டேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. அதாவது 180 டேஸ்க்கு மேலேயே இருந்துட்டாரு இந்தியால, 213 டேஸ். அப்போ தென் இந்த கேஸ்ல நவீன் இஸ் a ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா? சோ இந்த கொஸ்டினை நான் ஸ்லைட்லி மாடிஃபை பண்றேன். அகெயின் என்ன மாடிஃபை பண்றேன்னா, இந்த செப்டம்பர் டேட் இருக்கு இல்லையா, 1/9/2023, இதை வந்து நான் இப்படி மாடிஃபை பண்றேன். என்ன பண்றேன்னா, கொஸ்டின் செப்டம்பர் வேண்டாம், அக்டோபர், நவம்பர், 15/11/2023 டிபார்ட் ஆகுறாரு. ஓகே, சோ இந்த டேட்ல இருந்து டிபார்ட் ஆகுறாரு அப்படின்னா இப்போ சோ அப்போ 1/4/23 to 31/3/24. ஓகேவா? சோ இப்போ இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்க எதுல இருந்து வருது? 15/11/2023. அப்போ இது நவம்பர் 15ல இருக்கு. நவம்பர் 15னா இந்த டேட், அதாவது அரைவல் டேட்டையும் சேர்த்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ நவம்பர்ல 15 டேஸ், டிசம்பர்ல 31 டேஸ், ஜான்ல 31 டேஸ், ஃபெப்ல 29 டேஸ், மார்ச்ல 31 டேஸ். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு டேஸ் வருது? 137. 137. ஸோ ஆப்வியஸா நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 182 days சாட்டிஸ்ஃபை ஆச்சா இல்ல, ஆர் 60 daysன்னு பார்ப்போம். செகண்ட் கண்டிஷன் 60 days சாட்டிஸ்ஃபை ஆச்சா, எஸ். பட் ஆனா 65 days கூட அண்ட் கூட சேர்த்து அவர் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்குன்னா 365 days இமீடியட் ப்ரிசீடிங் ஃபோர் ப்ரீவியஸ் இயர் இல்லையா, இதை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரா இந்த அண்ட பார்த்தா இல்ல. நான் இங்க என்ன அசம்ஷன் எடுத்தோம், இதுக்கு முன்னாடி அவர் இந்தியாவுக்கு வந்ததில்ல, இப்பதான் வந்து அவர் இந்தியன் சிட்டிசன் தான், ஆனா இப்பதான் வந்து இந்தியாக்கே வராரு அப்படின்ற அசம்ஷன் எடுத்தோம். பிஃபோரா அவர் வந்திருக்காரா இல்லையான்ற டீட்டெயில்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இஸ் a non-resident, இஸ் a non-resident அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்தரா இருக்கிறது உங்க புக்ல இருக்க சம்ஸே போகும். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ எப்படி நான் ஒரு நான் ரெசிடென்ட் 60 days கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாரு, ஆனா இமீடியட் ப்ரிசீடிங் ஃபோர் ப்ரீவியஸ் இயர்ல அவர் வந்து 365 days இருந்திருக்கணும், அதுவும் இல்ல. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, தென் இஸ் a non-resident நம்ம சொல்லியாச்சு. புக்ல இருக்க சம்ஸ் ஒன்னா போகும். இல்லஸ்ட்ரேஷன் 3 பாருங்க. Sam came to India first time during previous year 2023-24. First time. Okay. Came to first time during previous year 23-24. During the previous year, he stayed in India for first point 50 days கொடுத்துருக்கான். Obviously non-resident. 50 days na 182 days வரல, 80 குள்ளேயும் வரல. ஃபர்ஸ்ட் கேஸ்ல non-resident. இங்க கொடுத்துட்டானா non-resident டைரக்டா ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து 183 days. So you have to see the conditions, which means 182 days or 60 days. 182 days மேல இருக்கான், then is a resident. Sam is a resident, then resident in India. அடுத்த கண்டிஷன் பாருங்க, 153 days. Determine his residence status. அசஸ்மெண்ட் இயர் 24-25. இங்க பாருங்க, அசஸ்மெண்ட் இயர் 24-25 கொடுத்துருக்கான். அப்போ ப்ரீவியஸ் இயர் 2023-24 இதுவா தான் இருக்கும். இங்கே கொடுத்துட்டான் அவனே ப்ரீவியஸ் இயர். அவன் கொடுக்கல அப்படின்னா நீங்க இதுதான் எடுத்துருக்கணும். ஓகேவா? 23-24 நீங்க எடுத்துருக்கணும். ஸோ எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கேஸ்ல வந்து அவன் 152 days 60 days கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்றான். ஆனா அவன் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்தியாவுக்கு வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வரானா அவன் 4 years எப்படி இருந்திருப்பான் முன்னாடி, இந்த கண்டிஷன் அவன் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டான் இல்லையா? as he come India first time, he is not reside in India, hence does not satisfy the any condition, he is non-resident. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதே சம்ம தான் சாமுக்கு பதில் நம்ம நவீன வச்சு போட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? இல்லஸ்ட்ரேஷன் 4 போவோமா? ஆனா நீங்க எழுதும் போது இப்படி எழுதணும். இந்த செக்ஷன்ஸ்லாம் நீங்க மென்ஷன் பண்ணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. he does not satisfy any of the condition, then he will become a non-resident. இவ்வளவு போதும், இதுவே போதும். செக்ஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி போடணுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அவசியம் இல்லை. பட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த செக்ஷன்ஸ். நீங்க வந்து இங்க செக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 61A 61C. ஏன்னா ஒரு சில இடத்துல இந்த செக்ஷனுக்கு வந்து எக்ஸாம்ஷன் சொல்லிட்டு அந்த செக்ஷனோட இதை கொடுத்துருப்பான், நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பான், அது என்னன்னு அந்த ஹெட்டிங் இருக்காது, அதனால சொல்றேன். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் சம் வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டி a British nation come to India for the first time. அவரும் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரான். ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வர வருஷமே எது? 2019-20. டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் 2019-20, 2021, 21-22, 23-20, 22-23, 23-24. he was in India for எத்தனை நாள் இருக்காராம்? 2019-20ல 55 நாள் இருக்காராம், 2020-21ல 60 நாள் இருக்காராம், 2021-22ல 80 நாள் இருக்காரு, 22-23ல 160 days இருக்காரு, 23-24ல 70 days இருக்காரு ரெஸ்பெக்டிவ்லி. Determine his residence status for the assessment year 24-25. ஓகே, 24-25 assessment year அப்படின்னா 2023-24 is your previous year. அப்போ previous yearனா up to this year is your previous year. ஓகேவா? immediately preceding for previous year அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த வருஷத்துல இருந்தே ஆரம்பிக்கும். இமீடியட்லி ப்ரிசீடிங். ஆனா இப்போ இந்த இடத்துல வந்து நான் இமீடியட்லி ப்ரிசீடிங் ஃபார் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த 60 daysக்கு. இப்போ இங்க ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 23-24 தானே ப்ரீவியஸ் இயர் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். ஸோ 23-24 ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா அந்த இமீடியட்டுக்கான வார்த்தை இமீடியட்லி ப்ரிசீடிங் ஃபார் ப்ரீவியஸ் இயர். ஸோ இப்படி பேக்வேர்ட்ல 4 ப்ரீவியஸ் இயர் போகணும், 4 ப்ரீவியஸ் இயர் பேக்வேர்ட்ல போகணும். 4 ப்ரீவியஸ் இயர் பேக்வேர்ட்ல போறோம் அப்படின்னா இமீடியட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். ஓகே, ஸோ சாரிடா,
இந்த வருஷத்தை தவிர்த்துட்டு அப்போனா இதுல இருந்து அப்போ 2019-20 வரைக்கும் வரும். இது 4 years. இது இங்க வராது. So this is your immediately preceding, but immediate preceding previous year, நான் previous year சேர்த்து okay. Assessment year 2024. Okay. So here it start 1, 2, 3. Okay, I did a mistake. இந்த இடத்துல immediately preceding previous year வந்து previous yearக்கு முன்னாடி தான். ஓகேவா? So அந்த previous year கன்சிடர் பண்ணாதீங்க. இது previous year தான். Because we are checking for previous year, right? அங்கேயே ஒரு கண்டிஷனை நான் மறந்துட்டேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் செக் பண்ணி அதுக்கப்புறம் இமீடியட் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் அதை தானே பார்க்குறோம். ஸோ அப்போ இப்படிதான் 4 years வந்து பேக்வர்ட்ல வருது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் 4 ப்ரீவியஸ் இயர். இப்போ அந்த சம்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் மென்ஷன் பண்ணிட்டான் 2019-20ல 55 days அவன் சொல்லிட்டான். 2020-21ல 60 days சொல்லியிருக்கான். 2021-22ல 80 days, 22-23ல 160, 23-24 தான் உங்களுக்கான ப்ரீவியஸ் இயர் இல்லையா? இங்க எழுதியிருக்கேன். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர்ல எத்தனை நாள் இருக்கான்? 2023-24ல 70 days. கரெக்டா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? 182 days கண்டிஷன். சாட்டிஸ்ஃபை ஆச்சா? இல்ல. செகண்ட் கண்டிஷன் போறோம். செகண்ட் கண்டிஷன் என்ன? 60 days பிளஸ் 4 years 365 days. இதான செகண்ட் கண்டிஷன். ஸோ 60 days சாட்டிஸ்ஃபை ஆச்சா? ஆமா சாட்டிஸ்ஃபை ஆச்சு. 70 நாளே இருக்கான், கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் போனோம் இல்லையா? 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னும் போது இங்க எழுதியிருக்கானா 55, 60, 80, 160 மொத்த டோட்டலா ஆட் பண்ணா 355 தான் வருது. ஆனா நம்மளுக்கு எவ்வளவு இருந்திருக்கணும்? அவன் 365 இருந்திருக்கணும். ஓகேவா? சோ இல்ல, செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகல. தென் இல் பிகம் அ நான் ரெசிடென்ட். இன்கேஸ் இந்த இடத்துல 370 அப்படின்னு வந்துருச்சுன்னா தென் இஸ் பிகம் அ ரெசிடென்ட். ஓகேவா? சோ இப்போ இந்த கேஸ்ல இஸ் அ நான் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ப்ரோ அப்ப 365 அந்த அந்த 365ஆவே இருந்தாலுமே இது எக்ஸாக்ட்டா 365 ஆர் மோர். 365 இருந்தாலுமே ரெசிடென்ட் தான். 365 ஆர் மோர்னு இருக்கும் பாருங்க. ஓகே. 365 ஆர் மோர். எக்ஸாக்ட்டா 365 இருந்தாலுமே இஸ் a ரெசிடென்ட். ஆனா இந்த preceding 4 years சொல்றீங்கல்லண்ணா, அது கன்ஃபியூஸ் ஆகுதா மறுபடியும்? நான் லைட்டா கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க உங்களை. இருங்க சொல்றேன். நான் படிக்கும் போதே லைட்டா நான் கன்ஃபியூஸ் ஆன விஷயம் தான். பட் கன்ஃபியூஷனுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, நான் தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ என்னன்னா இந்த இமீடியட் ப்ரிசீடிங் 4 ப்ரீவியஸ் இயர்னு இருக்கு இல்லையா? அதாவது நம்மளுக்கு வந்து அசஸ்மெண்ட் இயர் கொஸ்டின்ல கொடுத்துருப்பான். இப்போ 2024-25 அப்படின்னு அசஸ்மெண்ட் இயர் இருக்கு அப்படின்னா இதை நீங்க கணக்கு வச்சீங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் இயர் கணக்கு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் சேஞ்ச் ஆகும். லெசன்ஸ் இதுல இருந்து கணக்கு வச்சு இமீடியட் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர்ல வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இது ஃபர்தரா கன்ஃபியூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். இருங்க. இல்லண்ணா அப்போ இல்ல எனக்கு ஒரு என்ன டவுட்னா, இப்ப இம்மீடியட் ப்ரிசீடிங் இயர்னு ப்ரீவியஸ் இயர்னு சொல்றீங்கல்லண்ணா, ஆமா அது இப்போ இந்த அசஸ்மெண்ட் இயர் வச்சு இது அசஸ்மெண்ட் இயர் 24-25னா இம்மீடியட் ப்ரீவியஸ் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் 24-20 அத 23-24 தான் வரணும். அதுதானே கேள்வி. என்னன்னா டாக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்தும் போதே சொன்னேன், எப்பவுமே நம்ம டாக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயருக்கு தான் கால்குலேட் பண்ணுவோம் அசஸ்மெண்ட் இயர்ல இருந்து. இந்த கன்ஃபியூஷன் வரும் தான். சோ அதாவது போன வருஷத்துக்கு நான் சம்பாதிச்சதுக்கு இந்த வருஷம் நான் டாக்ஸ் கட்டுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2023-24 தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 2024-25ல தான் நான் டாக்ஸ் கட்டுவேன். அப்போ இது எனக்கான அசஸ்மெண்ட் இயர், இது எனக்கான ப்ரீவியஸ் இயர். இப்படி அவன் கொடுத்திருக்கிறது இமீடியட்லி ப்ரிசீடிங் 4 ப்ரீவியஸ் இயர், நாட் அசஸ்மெண்ட் இயர். இன்கேஸ் அவன் இமீடியட்லி ப்ரிசீடிங் 4 அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லி இருந்தா நீங்க சொல்றது கரெக்ட். ஓகே மேம். இன்னமும் கன்ஃபியூஸ் ஆகுதா? ஓகே இப்ப அவன் சொல்லியிருக்கிறது என்னன்னா இமீடியட்லி ப்ரிசீடிங் 4 ப்ரீவியஸ் இயர்னு சொல்லியிருக்கான்.
இன்கேஸ் அவன் இதை ப்ரீவியஸ் இயர்க்கு பதிலா அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லியிருந்தான் அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்ட். 2024-25 அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா இதுக்கு இமீடியட்லி ப்ரிசீடிங் அசஸ்மெண்ட் இயர் என்னவா இருக்கும்னா 2023-24 இருக்கும். ஓகேவா? நீங்க சொல்ற மாதிரி. பட் அவன் கொடுத்திருக்கிறது என்னன்னா இமீடியட்லி ப்ரிசீடிங் ஃபோர் ப்ரீவியஸ் இயர்னு கொடுத்துருக்கான், அசஸ்மெண்ட் இயர்னு கொடுக்கல. அப்போ அசஸ்மெண்ட் இயர் உங்களுக்கு 2024-25னா இந்த அசஸ்மெண்ட் இயர்க்கான ப்ரீவியஸ் இயர் முதல்ல நம்ம எடுக்கணும். ஏன்னா அது ரூல். போன வருஷம் சம்பாதிச்சதுக்கு தான் நான் இந்த வருஷம் காசு கட்டுவேன் அப்படிங்கிறது தான் ரூல். அப்போ இதுக்கு முதல்ல நான் ப்ரீவியஸ் இயர் எடுக்கணும். ப்ரீவியஸ் இயர் எடுக்கிறேன் அப்படின்னா 2023-24 என்னோட ப்ரீவியஸ் இயர் இமீடியட்லி ப்ரிசீடிங் திஸ் ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயருக்கு 4 இயர்ஸ் கீழே போகணும். அப்போ இதுக்கும் அடுத்த வருஷத்துக்கு கீழே போவோம். 2022-23க்கு போவோம். புரியுதா? இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும். என்ன காரணம்னா இந்த இடத்துல கொஸ்டின் கொஞ்சம் மாறிச்சுனாலும் உங்க ஆன்சர் மாறும். பட் அவன் ப்ரீவியஸ் இயர் இமீடியட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்னு கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரீவியஸ் இயர் பாக்குறீங்க, அதுக்கப்புறம் இமீடியட் ப்ரிசீடிங்னா அந்த ப்ரீவியஸ் இயர்ல இருந்து ப்ரிசீடிங்க்கு பாக்குறீங்க. ஒண்ணுமே இல்லை, இவங்க அசஸ்மெண்ட் இயர்னு கொடுத்துருந்தானா இந்த கொஸ்டினுக்கு இதுக்கு வந்து ஒரு இதுவே இருந்திருக்காது. அவங்க ப்ரீவியஸ் இயர் கொடுத்துருக்கிறது நம்ம ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் இமீடியட் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் போறோம் 4 இயர்ஸ்க்கு. சோ இமிடியேட்டிங் ப்ரிசீடிங் 4 ப்ரீவியஸ் இயர்னு கொடுத்திருந்தா ப்ரீவியஸ் இயர்ல இருந்து 4 வருஷம் முன்னாடி இன்னும் பின்னாடி போகணும். முன்னாடியா? பின்னாடி கரெக்ட். எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் எப்பவுமே. ஓகே, சோ அதான் அந்த முன்னாடி பின்னாடி எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதை நான் கிளாஸ் எடுக்கும் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். டாக்ஸ் படிக்கும் போது தான் அது பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும் எனக்கு. முன்னாடினா இப்போ நம்ம ரோல நிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி யார் நின்றுறாங்க அப்போ ஃப்ரண்ட் வியூல பார்ப்போம். நம்ம பேசும்போது முன்னாடி காலத்துல நான் அப்படி இருந்தேன் அப்படின்னா அப்போ பின்னாடி காலத்தை பேசுறாங்கன்னு அர்த்தம். கன்ஃபியூஸ் ஆகுதா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இந்த பாயிண்ட். ஓகேவா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர், அந்த ப்ரீவியஸ் இயர்ல இருந்து இமிடியேட் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? ஓகேண்ணா, தெளிவாயிடுச்சு. ஒன்ஸ் நீங்க கொஞ்சம் வந்து இத வொர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கனாலே வந்துடும். ஓகே, திரும்ப திரும்ப இதுல டச்ல இருந்துட்டே இருந்தா மட்டுமே தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கும். ஓகே, கொஞ்ச நாள் டச் விட்டா நானே திணறேன். ஸோ டச் விடாம அது வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தினமும் 1 hour டாக்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஓகே, டன். ஸோ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகேண்ணா, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டன். ஸோ அப் டு திஸ் பாயிண்ட் வந்து நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்துருக்கோம். இந்த கண்டிஷன் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த செக்ஷன் 6 நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, சிம்பிளா உங்களோட நோட்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, செக்ஷன் 6 போட்டுட்டு 182, 60 and 365 on 4 years. இவ்வளவுதான் கண்டிஷன். இவ்வளவுதான் உங்க நோட்ஸ்ல இருக்கணுமே. குட்டியோண்டு ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு குட்டி இந்த நோட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு எது எதெல்லாம் ஞாபகம் வந்துடணும்னா, இங்க பார்த்த இந்த எல்லா கண்டிஷனும் ஞாபகம் வந்துடணும். இண்டிவிஜுவல் ஹெச்எஃப், ரெசிடென்டா நான் ரெசிடென்டா, இந்த 2 கண்டிஷன் நம்ம எழுதிட்டோம். டாக்ஸ் பாயிண்ட் ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் இந்த சம்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு. ஸோ உங்களோட நோட்ஸ் வந்து இந்த 2 பேஜுக்கும் சேர்த்து இதுதான் உங்களுக்கான நோட்ஸ். ஓகேவா? 182 days or 60 days or 365 days. 365 days ஏன் இவ்வளோ கேவலமா இருக்கு? or 365 days. ஓகேவா? இப்படிதான் நீங்க ஷார்ட்கட்ல நோட்ஸ் எழுதி ஒட்டி வச்சுக்கணும். ஜஸ்ட் ஸ்டிக்கி நோட் மாதிரி போட்டுட்டு செக்ஷன் 6 அப்படின்னு போட்டு அங்க ஒட்டி வச்சிருங்க. செக்ஷன் 6ல இது வந்து சி அண்ட் தென் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏ, 1A 1C, அவ்வளவுதான். மற்றபடி மேஜரா டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரு சில இடத்துல வந்து அதை கொடுத்துருப்பான். ஸோ அது போக இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இந்த ரூல்ல ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் பார்த்துட்டு முடிச்சுப்போம். நாளைக்கா வந்து மாடிஃபை கண்டிஷனுக்கு நம்ம போகலாம். ஓகேவா? ஸோ எக்ஸப்ஷன் டு த அபோவ் ரூல். அபோவ் ரூல் இஸ் நத்திங். இங்க கொடுத்திருந்தா இல்லையா இந்த 182 days 60 days, அந்த ரூலுக்கு எக்ஸம்ஷனா. என்ன எக்ஸம்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபாலோயிங் கேசஸ் கண்டிஷன் 261, தட் இஸ் 61C இஸ் irrelevant. எதுக்கு? கீழே கொடுத்திருக்கக்கூடிய இந்த 2 கேஸுக்கு இந்த கண்டிஷன் வந்து irrelevant தான்.
செகண்ட் கண்டிஷன் வராதான். நீங்க வெறும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் பார்த்தா போதுங்கிறோம். 182 டேஸ் மட்டும் நீங்க பார்த்தா போதும் அப்படின்னு சொல்றோம். எந்தெந்த மாதிரி கேசஸ்க்கு? ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. an Indian citizen who leaves India during the previous year for employment purpose. அதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வேலைக்காக அவர் வெளிநாட்டுக்கு போறாரு. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறாரு, அந்த ப்ரீவியஸ் இயர்ல தான் போறாரு அப்படின்னா அப்போ அவருக்கு இந்த கண்டிஷன் irrelevant. ஏன் யாராவது சொல்ல முடியுமா? ஏன் இந்த செகண்ட் கண்டிஷன் அப்போ அவருக்கு irrelevant ஆகுது? எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக வெளியே போறாரு அப்படின்னா அப்போ ஏன் அவருக்கு அந்த கண்டிஷன் irrelevant? எனிபடி உங்களுக்கு ஏதாவது தோணுதா? எதுக்காக அது irrelevant ஆகும் இருக்கும்? டிராவலிங் இருந்துட்டே இருக்கும் அதனாலயா? இல்லடாமா, ஃபர்ஸ்ட் டைம் போறாரு எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கு. அப்பதான் இந்தியாவுக்கே ஃபர்ஸ்ட் டைம் போறாரு. அவர் ஆனா அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டைம் 360 சொல்லும்போது செகண்ட் கண்டிஷன் வராதுல்ல. என்னதுமா? ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு முன்னாடி போறாங்க ஃபுல்லா இங்க அப்படின்னா தானே இருந்திருப்பாரு. செகண்ட் கண்டிஷன் வராதுல்லண்ணா. அதேதான், கரெக்ட் தான். 2 பேர் சொல்றது கரெக்ட் தான். அதுக்கு முன்னாடி ஃபுல்லா அவர் இந்தியாவிலே இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னும் போது செகண்ட் கண்டிஷன் ஆல்வேஸ்லி, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா விட்டு வெளியே போறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்கதான் இருந்திருப்பாரு? இந்தியால தான் இருந்திருப்பாரு. அவர் வந்து 4 வருஷத்துல 365 நாள் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டாம். அவர் முதல் வருஷத்துலேயே 365 நாள் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாரு. இமிடியட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷத்துல 365 நாள் இந்தியால தான் இருந்திருப்பாரு. புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணிட்டணும். ஓகே, அதாவது நத்திங்கா, ஒருத்தர் இப்ப எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக வெளியே போறாரு. எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக போறாரு அப்படின்னா 2023-24ல போறாரு. இந்த ப்ரீவியஸ் இயர்ல போறாரு அப்படின்னா இன்னைக்கு போறாருன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜூலை 23 வச்சுக்கலாமா? இதுல போறாரு. ஓகேவா? சோ அப்போ அவரு இந்த ப்ரீவியஸ் இயர்ல போறாரு அப்படின்னா இந்த டேட்ல இருந்து 31/3 சாரி இப்படி பார்க்க கூடாது. ஏன்னா அவர் தான் அங்க போயிட்டாரு, இந்தியா விட்டு வெளியே போறாரு, இந்தியா உள்ள வரல இப்போ. அப்ப நீங்க எதுல இருந்து எடுப்பீங்க அப்படின்னா 1/4/23 டு திஸ் இப்படி எடுப்பீங்க. ஏன்னா இந்தியா விட்டு போறாரு, இந்தியால இருந்து வரல. ஓகேவா? இப்ப இந்தியா விட்டு போறாரு அப்படின்னும் போது ஏப்ரல்ல 30 இந்தியால இருந்திருப்பாரு. அப்புறம் மேல 31 இந்தியால இருந்திருப்பாரு. ஜூன்ல 30 இந்தியால இருந்திருப்பாரு. அரைவலுக்கு மட்டும்தான் இப்படி எடுப்பீங்க. டிபார்ட் ஆகும்போது அவர் வெளியே போயிட்டாரு. மைட் பி தே கன்சிடர் 1 ஆல்சோ சம்டைம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி கணக்கு எடுங்க. 30 + 30 60 91 டேஸ் தான். இவர் ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் போறாரு அப்படின்னா இவருக்கு 182 டேஸ் கண்டிஷன் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 182 டேஸ் இருக்காரா அப்படின்னு கேட்டா இல்ல. தென் இஸ் அ நான் ரெசிடென்ட். ஓகேவா? இன் கேஸ் ஆனா இது குழப்புதுண்ணா. அது எப்படின்னா அது ஆமாண்ணா, ஏன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் ஃபுல்லாமே இங்கே தானே இருந்திருப்பாரு. நான் இங்க சொல்லியிருக்கிறதே ப்ரீவியஸ் இயர்மா. அதுக்கு முன்னாடியுமே இங்கே தான் இருந்திருப்பாரு. ஆனா அவருக்கு தான் அந்த கண்டிஷன் வந்து வராதேமா. அவர் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக வெளியே போறாருமா. ரூல் அதுதானே. இப்போ துபாய்க்குலாம் வேலைக்கு போறாங்கல்லண்ணா, அந்த கான்ட்ராக்ட் அந்த மாதிரி, அதுக்கு சரி, சொல்றீங்க. ஓகே. அதுக்கே போவோம். சரி, ஓகே. துபாய் கான்ட்ராக்ட் ஒர்க், துபாய் போறோம் நம்ம எல்லாரும் இப்போது. ஓகேவா? சோ துபாய் போறாங்க அப்படின்னா இப்ப நான் கேட்கறது என்னன்னா, மிஸ்டர் ஏ, உங்க நேம் வேண்டாம், மிஸ்டர் ஏ வச்சுப்போம். இப்போ மிஸ்டர் ஏ இஸ் அ இந்தியன் சிட்டிசன். ஓகேவா? இவரு ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போறாரு. ஆனா அப்ப எனக்கு இன்னொரு டவுட்னா, அந்த சாம் கேஸ்லயே சாம், இது வந்து ஓகே. எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அப்ப அது வந்து இதா இருக்குமாண்ணா? நோ 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 நோ. இந்தியாவை விட்டு வெளியே போனாதான் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ். அவர் இந்தியாவுக்கு வராரு, இங்க இந்தியா விட்டு இவர் போறாரு. சாம் பாருங்க, சாம் வந்து என்ன கேஸ்? சாம் வந்து கேம் டு இந்தியா, அவர் இந்தியாக்குள்ளதான் வராரு. ஆனா இப்போ இங்க எக்ஸம்ஷன் கேஸ் என்னன்னா, who leaves India, Indian citizen leaves India, already is an Indian citizen, but Sam is not an Indian citizen. அங்க கன்ஃபியூஸ் ஆகுதுல? கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் சொல்றேன். ஏன்னா அந்த எக்ஸம்ஷன் வந்து கடைசியா
அப்படியே சொல்லிட்டு சொல்லாமலே போயிட்டாங்க. நாங்க முதல் டைம் படிக்கும் போதெல்லாம் குழகுழன்னு ஆயிட்டேன் நானு. எனக்கு ஒண்ணுமே புரியல அதுல என்னடா கொடுத்திருக்கீங்க அப்படின்றதே புரியல. அது அப்படிதான் இருக்கும். அண்ணா கவலைப்படாதீங்க. இப்போ ஸ்ரீஹரி அண்ணா சொல்லுங்க. இப்போ ஸ்ரீஹரி கேட்டான்ல அந்த சாம் ஆமா கேம் டு இப்போ ஒருவேளை சிட்டிசனுங்கிற அந்த சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டு ஃபாரின் போயிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் திருப்பி இந்தியாவுக்கு வரான்னு கூட இருக்கலாம்ல. அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா, அவன் போனா பாத்தீங்களா ஒரு வருஷம், இப்போ அவரு அதாவது இந்தியன் சிட்டிசன் போயிட்டாரு திரும்ப வராரு அப்படின்னு இருக்கலாம். அப்படிதானே கேக்குறீங்க? அவரு போனாருல ஒரு வருஷம், அந்த இங்க இந்தியா விட்டு போயிருப்பாருல அந்த வருஷத்துக்கு நீங்க இந்த எக்ஸாம்ஷன் கேஸ் எடுக்கணும். திரும்ப வராருல்ல, அதாவது இதை கன்சிடர் பண்ணணும்னு சொல்றேன். இதை கன்சிடர் பண்ணும். அவர் இந்தியால இருந்து போனார் இல்லையா ஒரு வருஷத்துல. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்டா சுத்த விடுறீங்க இருங்கடா. என்னன்னா இப்ப நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ அவர் சாம் வந்து 2019ல வந்து இந்தியா விட்டு போறாருன்னு வச்சுப்போம். இஸ் லீவ்ஸ் இன் இந்தியா, லீவ்ஸ் இந்தியா. ஓகேவா? இந்தியால இருந்து டிபார்ட் ஆகுறாருன்னு வச்சுப்போம். ஐயோ அதான் டிபார்ட் தான் ஆகுறாரு இப்போ, ஏன்னா இந்தியா விட்டு போறாரு இல்லையா. சரி விட்றா, கன்ஃபியூஸ் ஆகுதா எனக்கு மறுபடியும். டிபார்ட் தான்டா அது பாலா. சரி ஓகே. ஸோ 2019ல இந்தியால இருந்து லீவ் ஆகுறாரு. ஓகேவா? லீவ் ஆகுறாரு அப்படின்னும் போது நீங்க ஜஸ்ட் 182 டேஸ் கண்டிஷன் தான் பார்க்கணும். ஓகேவா? போயிட்டாரு. இப்ப அவர் திரும்ப வர்றதுதான் அதே இந்த சாம் கண்டிஷன் தான் சொல்றேன். சாம் வந்து 2019 அவர் இந்தியன் சிட்டிசன் தான். 2019ல இந்தியா விட்டு வெளியே போறாரு. 2023ல இந்தியாவுக்கு வராரு. அரைவ்ஸ் இந்தியா. ஓகேவா? சோ அப்போ நீங்க இங்க என்ன பண்ணலாம், இங்க 182 டேஸ் கண்டிஷன் எடுத்தீங்க இல்லையா. இப்போ அரைவ்ஸ் இந்தியா அப்படின்னும் போது ரெண்டு கண்டிஷனும் பார்க்கணும். 182 டேஸ் அண்ட் 60 டேஸ். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு சம் போடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த துபாய் கேஸ்க்கு வருவோம். மிஸ்டர் ஏ வந்து இந்தியன் சிட்டிசன். அவர் வந்து இந்தியால இருந்து லீவ் ஆகுறாரு. எப்போ லீவ் ஆகுறாருன்னா 1/10/2024. ஓகேவா? ஒரே நிமிஷம். அண்ணா ஒரு சின்னதா புரிஞ்சது, அது கரெக்டான்னு சொல்றீங்களாண்ணா? சொல்லுங்க. அதாவது இப்போ ஹூ லீவ்ஸ் இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர்னா அந்த செகண்ட் கண்டிஷன் அவங்க சொல்றது ஆப்வியஸா அவன் வந்து ரெசிடென்ட்டா தான் இருப்பான். நம்ம ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டான்னு செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் பார்த்தா போதும். செகண்ட் கண்டிஷன் இந்த இடத்துல இரலவெண்டா இருக்கும் அப்படின்றாங்களாண்ணா? ஆமா கரெக்ட். ஆமா அதுதான். ஆப்வியஸா அவன் வந்து ரெசிடென்ட்டா தான் இருப்பான். ஏன்னா வந்து போன வருஷம் தான், அதாவது ப்ரீவியஸ் இயர்ல தான் இந்தியா விட்டு வெளில போறாங்கன்னா அவன் அதுக்கு முந்தின ப்ரீவியஸ் இயர்ல 365 டேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்பான். சோ ஆமா அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெசிடென்ட்டா இருப்பான். ஆமா. ஆனா நம்ம வந்து ஸ்டில் ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டான்னு ஃபைண்ட் பண்ணா அதுக்கு 182 டேஸ் 182 டேஸ் மட்டும் பார்த்தா போதும். ஆமா அதுதான். ஓகேண்ணா. ஓகேவா? பாலாக்கு தெளிவாயிடுச்சு. இப்போ அடுத்து ஒவ்வொருத்தருக்கா தெளிவு பண்ணுவோமா? சோ இப்போ வந்து இவரு லீவ் ஆகுறதே வந்து பாத்தீங்கன்னா இது என்னதுப்பா, ஆகஸ்ட் 1 அக்டோபர். சோ அக்டோபர் 1 தான் அவர் வந்து இந்தியா விட்டே வெளியே போறாரு. இதை நீங்க ப்ரீவியஸ் இயரா எடுத்துக்கோங்க. சோ கொஸ்டின் என்ன கேட்பானா, ஃபைண்ட் திஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அசஸ்மெண்ட் இயர் 2025-26 இப்படி கொடுத்துருவான். ஓகேவா? அசஸ்மெண்ட் இயர் நல்லா பாத்துக்கோங்க, 2025-26. ரைட்? அப்போ அசஸ்மெண்ட் இயர் 2025-26னா ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும் அப்படின்னா 2024-25. இப்ப இப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து 1/4/24 to 31/3/25. இதுதானே ப்ரீவியஸ் இயர்.
கரெக்டா? அவரு இந்தியால எவ்வளவு நாள் இருக்காரு அப்படின்னு நம்ம கணக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த டேட்ல இருந்து இருக்கணும். 1ஆம் தேதியில இந்தியால தான் இருந்திருக்காரு. 1/4/24 இது வரைக்கும் இந்தியால தான் இருந்திருக்காரு. எப்ப ரிலீவ் ஆகுறாரு? 1/10/2024 இதுல ரிலீவ் ஆகுறாரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏப்ரல்ல எத்தனை நாள் இருந்திருக்காரு? ஏப்ரல் 30 days, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30. ஸோ அக்டோபர்ல தான் வெளியே போறாரு. அந்த 1ஆம் தேதி மைட் பி சில சம்ஸ்ல கன்சிடர் பண்ணுவாங்க, அதர்வைஸ் தே டோன்ட் கன்சிடர் தட் பிகாஸ் தட் இஸ் அ டிபார்ச்சர் டேட். தட் இஸ் டிபார்ச்சர் டேட். ஓகே, அவர் இங்க இருந்து டிபார்ட் ஆகுறாரு. ஸோ ஹியர் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 30, 61, 91, 183. 183 எக்ஸாக்டா 183 days வருது. அப்படின்னா இவர் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக வெளியே போயிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம். அப்படின்னும் போது நீங்க அந்த 60 days கிரைட்டீரியாக்குள்ள போக வேண்டாம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் பார்த்தா போதும்ன்றது தான் ரூல். 182 days மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறது தான் ரூல். அப்போ 182 days அவர் இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. தென் இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஏன் இது ரொம்ப பொறுமையா எழுதுது? ஓகே, அதாவது இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல 183க்கு பதிலா 170 அப்படின்னு வந்துச்சுன்னா இஸ் நான் ரெசிடென்ட். நீங்க அடுத்த கண்டிஷன் போயிருப்பீங்க, 60 days அப்படின்ற அந்த கண்டிஷனுக்கு போயிருப்பீங்க. ஆனா அவர் வெளியே போற ரீசனே எதுக்கு தான்? எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கு தான். நீங்க 60 days எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா அவர் அந்த வருஷமும் என்ன ஆயிடுவாரு? ரெசிடென்டா ஆயிடுவாரு. அப்ப அவர் அந்த வருஷமும் ரெசிடென்ட் ஆயிட்டாருன்னா மோஸ்ட் ஆஃப் த டேஸ் போய் துபாயில தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து 170 தான் வருதுன்னு வச்சுக்கோமே. இன்கேஸ் அவர் 60 days கண்டிஷன் உள்ள போனா கண்டிப்பா அவர் வந்து ரெசிடென்ட் ஆயிடுவாரு. 365 daysல 170 days இங்க இருந்திருக்காரு, மற்ற மேஜர் டேஸ் எல்லாமே துபாயில தான் இருந்திருக்காரு அப்படின்னா அவர் இங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அதனால வந்து அந்த 60 days கண்டிஷனை வந்து நம்ம பார்க்க மாட்டோம் அவரு எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக போயிருந்தால். ஒன்றும் இல்லை, அடுத்து இன்னொரு சம் போடுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பெருசா தான் இல்லையா? சாம் leaves India in a previous year 2023 வேண்டாம், 2016-17 ஓகேவா? and he came back to India for the previous year 2020-21 and then he stayed India afterwards he stayed in India போட்டுக்கலாமா? afterwards 2021 and he didn't get back outside India. Okay, now you have to calculate his residential status for the assessment year 2017-18 and then assessment year 2024-25. இப்படி ரெண்டு அசஸ்மெண்ட் இயர் கொடுத்து கொஸ்டின் கேட்கிறான். ஓகேவா? லீவ்ஸ் இந்தியா அப்படின்னும் போது சாம்ஸ் இங்க நான் என்ன அடிஷனல் கண்டிஷன் கொடுக்குறேன், சாம்ஸ் சிட்டிசன் இன் இந்தியா. சாம் வந்து இந்தியன் சிட்டிசன் தான். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ கண்டிஷன். அவன் ரெண்டு அசஸ்மெண்ட் இயர் கேட்டிருக்கான். ரெண்டு அசஸ்மெண்ட் இயர் கேட்டிருக்கானா நீங்க ரெண்டு ப்ரீவியஸ் இயர் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் 2017-18 இது எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்ன்னு வச்சுக்கோங்க உங்களோட கிளாரிட்டிக்காக.
எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ். ஸோ அசஸ்மெண்ட் இயர் 2017-18னா ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும் அப்படின்னா 2016-17. லீவ்ஸ் எதுவும் டேட் போடலையாண்ணா நீங்க 1/6/16 ஓகேவா? ஸோ 2016-17 இஸ் யுவர் ப்ரீவியஸ் இயர். இங்க மறுபடியும் அரைவ்ஸ் இந்தியாவுக்கும் டேட் கொடுக்கலையா? கேம் பேக் டு இந்தியா 31 August 2020. ஓகே, ஸோ இந்த டேட் மட்டும் நான் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கேன், 2 இடத்துல உங்களுக்கு டேட் தெரியணுன்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் போடுறோம். ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயருக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கான ப்ரீவியஸ் இயர். ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் நான் எழுதுறேன் அப்படின்னா 1/4/2016 to 31/3/2017. இதுதானே ப்ரீவியஸ் இயர், கரெக்டா? அவர் இந்தியா விட்டு எப்ப வெளியே போறாரு? 1/4/2016 to எப்ப வெளியே போறாரு? 1/6/2016. ஆல்மோஸ்ட் ஏப்ரல், மே, ஜூனே வெளியே போயிட்டாரா? ஜூன் தானே 6. அவ்வளவுதான். அப்ப ஏப்ரல், மே மட்டும் தான் இந்தியாவில் இருக்காரு. ஏப்ரல்ல 30 டேஸ், இதுல 31 டேஸ், 61 டேஸ். ஆல்வேஸ்லி 182 டேஸ் கிரைட்டீரியா மட்டும் தான் இங்க அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா அவரு எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக வெளியே போறாரு ஃபர்ஸ்ட் டைம். அப்போ இந்த வருஷத்துல இந்த அசஸ்மெண்ட் இயர்ல அவர் நான் ரெசிடென்ட், நீங்க இங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லி அவரை அனுப்பிடுவோம். அடுத்த அசஸ்மெண்ட் இயர் அவன் கேட்கறான். அடுத்த அசஸ்மெண்ட் இயர் என்ன கொடுத்துருக்கான்? 2024-25 கொடுத்துருக்கான். அப்போ இதுக்கான ப்ரீவியஸ் இயர் என்ன? 2023-24. இதுதான் அதுக்கான ப்ரீவியஸ் இயர். ஸோ அப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் எடுக்கிறோம் அப்படின்னா 1/4/23 to 31/3/24. இதுதான் அதுக்கான ப்ரீவியஸ் இயர், கரெக்டா? அப்போ ப்ரீவியஸ் இயர் இப்படி இருக்கு அப்படின்னா அப்போ அவர் எப்போ வராரு? 31/8/2020. ஆப்வியஸ்லி அவர் ரெசிடென்டா? அங்க 2020லே வந்துட்டாரு, அதுக்கப்புறம் அவர் அவுட் சைட்லேயே போல. 2020னா அவர் போன வருஷமே ரெசிடென்ட் ஆயிடுவாரு, அங்கேயே ரெசிடென்ட் ஆயிட்டாரு அவரு. அப்போ இந்த கேஸ்ல நீங்க இங்க இருந்து 31/3/24 வரைக்கும் பார்க்கணும். அவர் போன வருஷமே வந்து ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு, திரும்பவே போல. அப்ப அங்கேயே அவர் 365 சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. விச் மீன்ஸ் 182 டேஸ் கிரைட்டீரியாவே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இன்கேஸ் இந்த 182 டேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா 60 டேஸ் போயிட்டு மறுபடியும் 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் போயிருப்பீங்க. 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் போறீங்க அப்படின்னா 23-24 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் போயிருப்பீங்க. 22-23, 21-22 இப்படி போயிருப்பீங்க. அப்போ 21-22 தென் 2020-21 இந்த 4 வருஷத்துக்கு போயிருப்பீங்க. இந்த 4 வருஷம் அதுக்கப்புறமா அவர் இந்தியா விட்டு போகவே இல்லை. திரும்ப போயிட்டு திரும்ப வந்திருக்காரு, திரும்ப போயிட்டு திரும்ப வந்திருக்காரு, அந்த மாதிரி நான் எழுதல. டைரக்டா அவர் இந்தியா விட்டே போல அப்படின்னு தான் எழுதியிருக்கேன். ஆப்வியஸ்லி அவர் இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ல ரெண்டுமே அப்ளிகபிள் ஆகும். ஆர் 60 days and 365 days for preceding previous year. புரிஞ்சுதா? இது ரெண்டும் இப்போ புரிஞ்சுதா? எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக போறாங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் பார்ப்பீங்க. எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸை தாண்டி மறுபடியும் வராங்க அப்படின்னும் போது அப்போ உங்களுக்கு இந்த கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகும். ப்ரோ இப்போ கொஸ்டின்லயே எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் அந்த மாதிரி போட்டுருவாங்க ப்ரோ? கொஸ்டின்ல எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் கொடுத்துருவாங்க. பார்ப்போம் இருங்க, ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கான்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 3:36 ஆச்சா? illustration 5 பாருங்க. Miss Paul, an Indian citizen, left India for the first time. For the first time is lifting India. Is departing வெளியே போறாரு, இந்தியா விட்டு வெளியே போறாரு. 1st April 2023 for joining job in Tokyo. டோக்கியோல ஜாப் ஜாயின் பண்றதுக்கு போறாரு. ஓகேவா? So is joining job in Tokyo. She came to India on இங்க பாத்தீங்களா? She came to India on 11th Jan 2020 for only 170 days. ஓகே, டிட்டர்மைன் இஸ் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ். இங்க பாருங்கடா கொஸ்டின்ல ப்ரீவியஸ் இயர்னு கொடுத்துருக்கான், அசஸ்மெண்ட் இயர்னு கொடுக்கல, ப்ரீவியஸ் இயர்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இங்கேயும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, அந்த இமீடியட் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க கொடுத்துருக்குது ப்ரீவியஸ் இயர், அந்த சம்ல நம்ம பார்க்கும்போது அங்க கொடுத்துருக்குது அசஸ்மெண்ட் இயர். அந்த சம்ல இங்க பாத்தீங்கன்னா எங்க அது, இங்க பாருங்க, அசஸ்மெண்ட் இயர் 24-25 இதோ இருக்கா, இது கொடுத்துருந்தான். அதனால இமீடியட் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின வருஷத்துல இருந்து போனோம்.
இங்க கொடுத்துருக்கிறதே அவன் ப்ரீவியஸ் இயர்னு கொடுத்துருக்கான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டன். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயருக்கு எடுத்து சொல்லிட்டான், அவனே 2023-24 சொல்லிட்டான். 2023-24 எடுக்கிறோம் அப்படின்னா 1/4/23 to 31/3/24 இதுதானே. எப்போ வராங்க இந்தியாவுக்கு? she came to India 11th Jan தான் வராங்க. 11th Jan 2024 for only 170 days. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. அதுல இருந்து மார்ச் வரைக்கும் எடுங்க. 31/3/2024 போட்டா எவ்வளவு டேஸ் வருது? 11th Janல இருந்து அவங்க அரைவல் ஆகிற டேட்ல இருந்தே நீங்க பார்க்கணும். ஜான்ல 11னா 11ல இருந்து 31 - 10 21 21 2024னா 29 31 மார்ச்சுக்கு 82. 82 டேஸா? ஆ. ஸோ 82 டேஸ். ஏன் ஃபார் ஒன்லி 170 டேஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கான்? she came to 80 India days தானே வருது. நீங்க அரைவல் ஆகிற டேட்டையும் சேர்த்து இருக்கணும் 11th Janல இருந்து. அப்ப 21 days ஜனவரிலனா லீப் இயர் February 29 28 இல்ல 23 தானே 2023-24. ஆஹா, ப்ரீவியஸ் இயர் 2023 தான். ஆனா 24ல தானே ஜானே ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஜான், இங்க வந்து ஜான் 24 to மார்ச் 24 இதுல இருக்குல்ல. ஆனா என் புக்ல 23 இல்லைண்ணா 23 தானேண்ணா, ஜான் 23 தானேண்ணா. அங்க நான் எங்க புக்ல 23 இருக்குண்ணா. ஓ புக்ல, உங்க புக்ல 23 இருக்கா? இங்க 24 இருக்கு பாருங்க. கொஞ்சம் மாறி இருக்கும்டா, அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. நான் புது புக் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படி இருக்கு. ஓ மை காட். ஓகேண்ணா. சரி ஓகே, உங்க புக்ல இருக்க மாதிரி போவோம். நீங்க லேட்டு தான்டா ஆஃபீஸ். 11 Jan 23 இருக்குண்ணா எங்களுக்கு. ஓகே வரேன். உங்க புக்ல இருக்க மாதிரி போவோம். 11 Jan 23 இல்லையா? அப்போ ப்ரீவியஸ் இயரும் 22-23 இருக்கா? ஆமாண்ணா. ஆமாண்ணா. மேல ஏப்ரல் அதுவும் 22 தானே இருக்கு. 22 ஓகே டன். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் 22-23 அப்படின்னா 1/4/2022 to 31/3/2023 இதுதான் இல்லையா? அப்போ ஜான் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜான்ல 21, ஃபெப்ல 28, மார்ச்ல 31. இப்போ எத்தனை டேஸ் வருது? 81. 81 டேஸ் ஆச்சா. இது வந்து இந்த இடத்துல அவங்க வந்து வெளியே போறதை பத்தி பேசியிருக்கான், இங்க உள்ள வர்றதை பத்தி பேசியிருக்கான். ஆனா அவன் டிட்டர்மைன் பண்ண சொன்னது இந்த ப்ரீவியஸ் இயருக்கு மட்டும்தான். அப்ப இந்த ப்ரீவியஸ் இயர் அப்படின்னும் போது இயர் 81 டேஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. இங்க ரெண்டு கண்டிஷனும் அப்ளிகபிள் ஆகும். மேல இருக்கிற கேஸுக்கு தான் 180 டேஸ் மட்டும் அப்ளிகபிள் ஆகும். ஆனா அவன் கேட்டிருக்க ப்ரீவியஸ் இயர் இது இல்ல. ஓகேவா, டன். அப்போ உங்களுக்கு என்னன்னா இந்த கேஸ் வரும்போது கரெக்டா தான் சொல்றான், கீழே அந்த ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்கான். அப்ப இந்த கேஸ் வரும்போது நீங்க வந்து 182 டேஸ் அண்ட் தென் 81 டேஸையும் சேர்த்து கன்சிடர் பண்ணும். இப்போ இன்னொரு விஷயம் இங்க என்ன குழம்பும் அப்படின்னா, இந்த டேட்ல தான் வெளியே போயிருக்காங்க கரெக்டா? ஆமாண்ணா. இந்த டேட்ல வெளியே போயிருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் இயர்ல வெளியே போகுது அப்படின்னா எக்ஸாம்ஷன் ஒன்லி 60 டேஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். ஆமா, 60 டேஸ் கன்சிடர் பண்ணணும், 180 டேஸ் தான் கன்சிடர் பண்ணும். அப்போ ஆப்வியஸ்லி 180 டேஸ் கன்சிடர் ஆகல, ஏன்னா ரெண்டு ப்ரீவியஸ் இயருமே ஒரே ப்ரீவியஸ் இயர் தான். அப்போ இது நான் ரெசிடென்ட் கரெக்டா? ஆமா கரெக்ட் தான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எனக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்குண்ணா. இப்போ வந்து புரியல. இப்போ எனக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்குண்ணா. இப்போ வந்து என்னன்னா 80 இந்த எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கும் ஷிப்பிங் பர்பஸ்க்கும் மட்டும் வெளில போனா 182 டேஸ், அது மட்டும் ஒரு கணக்கு இருக்குண்ணா. ஆமா ஆமா, பார்த்தா இந்த அதாவது அது வருஷத்துல ரூல். 81 மட்டும் தான் இருக்காங்க. இந்த வருஷத்துல 81 மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அதனால 182 டேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல, 81 அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த ப்ரீவியஸ் இயர் இன்கேஸ் இந்த இடத்துல 2021 கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மாறி இருக்கும் உங்களுக்கு. இந்த 2022 உங்க புக்ல இருக்கு இல்லையா?
2021 இருந்துச்சுன்னா வேணா 2021 இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் இருக்கும்போது 182 மட்டும் பார்க்க மாட்டீங்க, 60 சேர்த்து பார்த்திருப்பீங்க. இந்த இடத்துல 2021 இருந்திருந்தா ஓகேண்ணா. புரியலையோ? நான் எந்த இடத்துல சொல்றீங்க 2021 ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2021 இருந்திருந்தா இங்க மேல மேல ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா அங்க, அதையும் ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு உங்களுக்கு புரிய வைக்காம நான் போறதாலடா. சூப்பர்ண்ணா. ஏப்ரல் 1/4/2021 லீவ்ஸ் இந்தியா. ஜான்ல எப்போ வராங்க? 11th ஜானா? 11th ஜான் 2023ல வராங்க. 170 டேஸ்ன்னு சொல்றாங்க. எந்த ப்ரீவியஸ் இயருக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம்? 2022-23 ஆமாண்ணா. ரைட். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயருக்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். டோன்ட் வரி, நீங்க ப்ரீவியஸ் இயர் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு 2 கண்டிஷன் தான் இப்போதைக்கு ஞாபகம் இருக்கணும். 182 days ஆர் 60 days அண்ட் 365 days 4 years. இதுதான் உங்களுக்கான கண்டிஷன். கரெக்டா? ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர்ல நம்ம பார்க்குறோம். ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2022-23 which means 1/4/2022 31/3/23 இதுதான் உங்களுக்கான ப்ரீவியஸ் இயர். இப்போ அவங்க என்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜான்ல தான் வந்திருக்காங்க. இதுக்குள்ளதான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஜான். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஜான் 2023 to 31/3 ஆனா 11th ஜனவரினா சாரி 11th ஜானா சாரி 11th Jan 23 to 31st March 23 ஆல்மோஸ்ட் 81 டேஸ் இருக்காங்க. எதுல? இந்த ப்ரீவியஸ் இயர்ல 81 டேஸ். அடுத்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயரும் இந்த ப்ரீவியஸ் இயரும் ஒன்னான்னு பாருங்க. இல்ல, இந்த ப்ரீவியஸ் இயர் எதுனா அதாவது லீவ்ஸ் இன் இந்தியா வந்து 2021-22 ப்ரீவியஸ் இயர்ல வருது. கரெக்டா? பட் ஆனா நீங்க போட்டிருக்க ப்ரீவியஸ் இயர் 22-23. கரெக்டா? அவங்க எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக போனது இந்த பீரியட்ல, இந்தியாக்குள்ள வந்தது இந்த பீரியட்ல. அப்போ இந்த பீரியட் வேற இந்த பீரியட் வேற. அவன் வந்து என்ன சொல்லியிருந்தான், அந்த ப்ரீவியஸ் இயர்ல எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக போயிருந்தா மட்டும்தான் இது அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தான். ஆனா இங்க வந்திருக்காங்க, அப்போ இந்த 60 டேஸும் அப்ளிகபிள் ஆகும். அப்போ 60 டேஸ் அப்ளிகபிள் ஆகுதுன்னா சாட்டிஸ்ஃபை த செகண்ட் கண்டிஷன் ஹியர். செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இதுல இருந்து இமீடியட் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் எடுக்கணும். இமீடியட் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் எடுப்போம். அப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸ் இயர் என்ன? 22-23. இந்த ப்ரீவியஸ் இயர்ல இருந்து 4 முந்தின ப்ரீவியஸ் இயருக்கு போகணும். 21-22, அதுக்கப்புறம் 20-21, அதுக்கப்புறம் 19-20, ஒன்னு 2 3 தான் வந்திருக்கா. அப்போ 18-19 4. இது ப்ரீவியஸ் இயர். இமீடியட் ப்ரீவியஸ் இயர் இது 4. இந்த இமீடியட் ப்ரீவியஸ் இயர்ல இந்த வருஷம் ஃபுல்லா அந்த அம்மா இந்தியாலே இல்ல. கரெக்டா? நாட் இன் இந்தியா. கரெக்டா? ஆமாண்ணா. ஏன்னா 1ஆம் தேதி ஏப்ரலே வெளியே போயிடுச்சு. இந்த வருஷம் ஜனவரியில தான் உள்ளவே வருது. ஜனவரியில தான் இன் இந்தியா. பால் வெளியே போயிட்டு ஜான் 11th தான் வராங்க 2023ல. அப்போ இந்த இதுல எத்தனை நாள் இந்தியால இருப்பாங்க? 0 days. கரெக்டா? ஆப்வியஸ்லி இதுல 365 days. ஆப்வியஸ்லி இதுல 365 days. ஆப்வியஸ்லி இதுல 365 days. அப்போ கண்டிஷன் என்ன? 60 days ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. செகண்ட் கண்டிஷன்ல ப்ரீசீடிங் 4 years சேர்த்து 365 days ஆர் மோர். ஆட்டோமேட்டிக்கா 365 days ஆர் மோர் தான் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வரும்போது இவங்க என்ன? ரெசிடென்ட் இன் இந்தியா. இந்த கேஸ்க்கு she is resident in
இந்தியா. இப்ப புரிஞ்சுதா? அதாவது மேல ஒரு இயர் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணேன். ஏப்ரலை வந்து இங்க மாத்தினேன், 2021 மாத்தினேன். மாத்தி ப்ரீவியஸ் இயர் எப்படி மாத்துறேன், மாத்ததுனால நான் ரெசிடென்டா இருந்த அந்த அம்மா ரெசிடென்ட் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? புரிஞ்சுண்ணா. உங்க புக்ல இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க புக்ல இருக்க சமம் வந்து தனியா கொஸ்டின் எழுதி டேட், நான் எப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், டேட் ரொம்ப முக்கியம் பிகிலே அப்படின்னு நான் ஒரு இடத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டைரக்ட் டாக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, மேபி ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்களோ உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லியிருப்பேன். டைரக்ட் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டேட் ரொம்ப முக்கியம் பிகிலே அப்படின்ட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்ற அந்த கான்செப்ட் வரும்போது நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க புக்ல இருக்க சம்மே ஃபர்ஸ்ட் டேட் எடுத்து போடுங்க. டேட் போட்டுட்டு அதுபடி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த டேட்டை நீங்களா சேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி சேஞ்ச் ஆகும் போது உங்களோட ஆன்சர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. நான் இப்போ அதுதான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க புக்ல இருந்தது ஒரு டேட்டு, இப்போ இங்க 21 மாத்திருக்கேன், உங்க புக்ல 22 இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரும் இங்க மாத்திருக்கேன். ப்ரீவியஸ் இயர்லாம் எந்த மாற்றமும் இல்லை, ப்ரீவியஸ் இயர்லாம் சேம் தான். அந்த ஏப்ரல்ல மட்டும் நான் 21 மாத்திருக்கேன். உங்க புக்ல 22 இருந்துச்சு ஏப்ரல், இந்த 22வை 21 மாத்தி ஒர்க் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுடா. அதை ஒர்க் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஆன்சர் வந்து தெளிவா புரியுது அப்படின்னா நீ தெளிவாயிட்டேன்னு அர்த்தம். அதே மாதிரி இது ஒண்ணு பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் 21 22 23 இருந்துச்சு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் இயரும் 21 22 அடுத்து சேஞ்ச் பண்ணி பாருங்க. இது ஃபர்ஸ்ட் சேஞ்ச், இது செகண்ட் சேஞ்ச். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா ஷெட்யூல் போட்டு அனுப்புறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஆஸ் பர் யுவர் புக், உங்க புக்ல என்ன கொடுத்துருக்கானோ அதுபடி ஒர்க் அவுட் பண்ணிக்க. செகண்ட் விஷயம், லீவ்ஸ் இந்தியா டேட்டை சேஞ்ச் பண்ணணும். லீவ்ஸ் இந்தியா ஆன் 1st April 2022 இருக்கா, இதை 21 சேஞ்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும். இந்த தேர்ட் ஒன் என்னன்னா, டோன்ட் சேஞ்ச் செகண்ட் ஒன் பட் சேஞ்ச் த ப்ரீவியஸ் இயர். என்னது? 21 22 21 22. ஒரே நிமிஷம், இங்க ஒரு கோடு விழுந்துச்சு, போச்சா இல்லையா? 2021 22 இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ஒர்க் அவுட். ஓகே ஓகேண்ணா. இந்த அந்த சம்மை இப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் எப்படிலாம் மாறுதுன்னு பார்த்துட்டீங்கனாலே ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல தெளிவாயிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தெளிவானாதான் மாடிஃபை கண்டிஷன் புரியும், மாடிஃபை கண்டிஷன் புரிஞ்சாதான் ரெசிடென்டா, அதாவது ஆர்டினரி ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் புரியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் தெளிவாயிருங்க. கண்டிப்பா ஒரு 5 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து. கண்டிப்பா வரும், அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்லயாச்சும் வந்துடும் உங்களுக்கு. அந்த சூஸ் கரெக்ட் ஆன்சர் கேட்கறான் இல்லையா, அது கண்டிப்பா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் கொஸ்டின் பேப்பர் இருக்காதா, அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வரல அப்படின்னா கேளுங்க, நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது அதை இன்னும் நம்ம தெளிவா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டீங்க